அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். எங்களுக்கு முன் 2 சமுதாயங்களுக்கே வேதம் அருளப்பட்டது. நாங்கள் அதை படிக்கத் தெரியாமல் இருந்தோம் என்றும், எங்களுக்கு வேதம் அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நேர்வழி பெற்றிருப்போம் என்றும் நீங்கள் கூறாதிருப்பதற்காக இவ்வேதத்தை அருளினோம். உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென கருதி புறக்கணித்தவனை விட அநீதி இழைத்தவன் யார்? நமது வசனங்களை புறக்கணிப்போருக்கு அவர்கள் புறக்கணித்து வந்த காரணத்தினால் கடுமையான வேதனையை அளிப்போம். முகமதே, வானவர்கள் அவர்களிடம் வருவதை அல்லது உமது இறைவனின் சில சான்றுகள் வருவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? உமது இறைவனின் சில சான்றுகள் வரும் நாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்பிக்கையோடு நல்லறங்கள் செய்தவர்களையும் தவிர எவருக்கும் அவரது நம்பிக்கை பயன் தராது. நீங்களும் எதிர்பாருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என கூறுவீராக. நமது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளானோரின் எந்த காரியத்திலும் முகமதே உமக்கு சம்பந்தம் இல்லை. அவர்களின் விஷயம் அல்லாஹ்விடம் உள்ளது. பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். நன்மை செய்தவருக்கு அது போன்ற 10 மடங்கு உண்டு. தீமை செய்தவர் தீமையின் அளவே தண்டிக்கப்படுவார். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள்.